அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 உள்ளத்தின் சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தா இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி திருவாரூர் அப்படின்றது கரிக்கையூர் அப்படின்றது தான் தப்பு. ஏன்னா கரிக்கையூர் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா, கோத்தகிரி பக்கத்தில். ஸோ ஆகினால் அது தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்த கொஸ்டின் போகலாம். சொற்றொடர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்றாங்க. தமிழ் அகராதி ஏறு தழுவுதலை தழுவி பிடித்தல் என்கிறது. அதாவது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வரும், அப்புறம் 2 அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வரும். தமிழ் அகராதி வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 3 வரும், சரிங்களா. 2 1 3. அடுத்த கொஸ்டின் போகலாம். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. களத்துமேட்டுப்பட்டி, சரிங்களா, களத்துமேட்டுப்பட்டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க ஏறு தழுவுதல் தமிழகம், காளை சண்டை ஸ்பெயின், கம்பலா கர்நாடகம், எருது கட்டி மலையாளம்ன்றாங்க. எருது கட்டி மலையாளம் அப்படின்றத இங்கே பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஜல்லிக்கட்டு, மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, சேவல் சண்டை அப்படின்றாங்க. சேவல் சண்டை அப்படின்றது தான் இங்கே பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் போகலாம். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது, எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் கலித்தொகை ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடுகிறது. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது அப்படின்றாங்க. புறப்பொருள் வெண்பா மாலை. காளை போர் குறித்து சான்றுகள் கிடைத்துள்ள பிற நாடுகள் எது அப்படின்றாங்க. எகிப்து, கிரீட் தீவு, சரிங்களா, எகிப்து, கிரீட் தீவு. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது அப்படின்றாங்க. ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொகை சொற்கள், சரிங்களா, தொகை சொற்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம் எது, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க சற்றம் என்றால் இன்பம் அப்படின்றது தான் பொருந்தாதது, மற்றதெல்லாம் கரெக்ட். வசி என்றால் மழை, கோட்டி என்றால் மன்றம், தாமம் என்றால் மாலை, இதெல்லாம் கரெக்ட். சன்றம் என்றால் இன்பம் அப்படின்றது தான் பொருந்தாதது. பொருந்தாததை தேர்ந்தெடு தூதர், சாரணர், படைத்தலைவர், புலவர் அப்படின்றாங்க. ஸோ புலவர் அப்படின்றது தான் இங்கே பொருந்தாதது. பின்வரும் கருத்துக்களில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பசியும் நோயும் பகை நீக்குக அப்படின்னு சொல்கிறது தான் மணிமேகலை குறிப்பிடக்கூடிய கருத்து. இந்திர விழாவை குறிப்பிடும் காதை விழாவரை காதை, சரிங்களா. இந்திர விழாவை குறிப்பிடும் காதை விழாவரை காதை. இது மணிமேகலை குறிப்பிடுவாங்க. மணிமேகலையின் காதைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 காதை இருக்குது, சரிங்களா. மணிமேகலை மொத்தம் 30 காதை இருக்குது. கூலம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தானியம். கூலம் என்பதன் பொருள் தானியம். அடுத்த கொஸ்டின் போகலாம்.
இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்றாங்க. தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்றெல்லாம் புகழ்ந்துள்ளார். இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்னா, தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று புகழ்ந்துள்ளார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் கூற்று எது அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான். அதாவது 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறது தவறானது. ஏன்னா 8, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரிங்களா, அதுதான் வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அறிவின் வெளிப்பாடாய் திகழ்வது ஆய்வு. பல்லாவரத்தில் ஆய்வு நடந்த ஆண்டு 1863. பின்வரும் 4 வினாக்களுக்கு பொருத்தமான ஒரே விடை தருக அப்படின்றாங்க. மிடுக்கு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெயர் பெற்றவை. தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது யாது? பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கச் செல்கின்ற காளை இனம் எது? மேற்கண்ட பத்தி எதை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. காங்கேயம் என காளைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா அப்படின்றாங்க. இலங்கை அப்படின்றத இங்கே பொருந்தாதது. பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது பிரித்து எழுதுக. இது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து போகலாம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாய் காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்றாங்க. ஜஸ்ட் செய்தி தொடர். சரிங்களா, செய்தி தான் சொல்றாங்க. தீரா இடும்பை தருவது எது அப்படின்றாங்க. ஆராயாமை ஐயப்படுதல். அதான் வந்து தீரா இடும்பை தருவது. திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அதாவது தமிழ் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ, கடைசி எழுத்து முடியெடுத்து நால முடியும். சரிங்களா, ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் வந்து அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அதிகாரம். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். திருக்குறளின் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெறுகிறது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நூல்களில் வெளியாகியுள்ளது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழாக்கம் பாருங்க. அகழாழ்வு அப்படின்னா எக்ஸ்கேவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்வாங்க. புடைப்புச் சிற்பம் எம்பர்ஸ்டு ஸ்பெக்டர். கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராபி. பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சர் சிம்பிள். பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். சரிங்களா, பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.